இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிகழும் விபத்துகளை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆஃப் ரோட் சவாரிகள் உட்பட அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள இடுக்கி மாவட்டம் எண்ணற்ற சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் அம்சங்களில் ஜீப் சவாரி மிக முக்கியமானதாகும். சுற்றுலா பயணிகளை பேக்கேஜ் முறையில் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்வதிலும் சாகச அனுபவங்களை விரும்புவோருக்காக கரடுமுரடான மற்றும் ஆபத்தான ஆஃப் ரோட் பாதைகளில் சவாரி செய்வதிலும் ஜீப்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சாகச ஜீப் சவாரிகள் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இருப்பினும் சமீப காலமாக இடுக்கியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் ஜீப்கள் கட்டுப்பாட்டை இழந்து அடிக்கடி விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக புகார்கள் எழுந்தன. இதனை கருத்தில் கொண்டு இடுக்கி மாவட்டத்தில் ஆஃப் ரோட் சவாரிகள் உட்பட அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வாகனங்களின் தகுதி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சுற்றுலா நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தவும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஜீப்கள் செல்லும் பாதைகள், வனப்பகுதிகள் மற்றும் ஆபத்தான சாலைகள் ஆகியவை காவல்துறை, வனத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளால் நேரில் ஆய்வு செய்யப்படும். ஜீப் ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன தகுதி சான்றிதழ்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு உரிய தகுதியுள்ள வாகனங்களுக்கு மட்டுமே ஜீப் சவாரி நடத்த அனுமதி வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை யாரும் ஜீப்களை இயக்கக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் தனது உத்தரவில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.